இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிடி டிஜிவி சினிமாக்கு நம்ம வந்திருக்கோம். எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் 2 படம் பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கோம். ஸோ நான் மட்டும் இங்க தனியா வரல, நம்ம கூட முரளி வந்திருக்காரு. ஹாய் முரளி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ இந்தியன் 2 படம் பார்க்க வந்திருக்கோம். ஆமா காய்ஸ், நம்ம வந்து டிஜிவிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்தியன் 2 ஐமேக்ஸ்ல பார்க்க போறோம் காய்ஸ். ஆமா காய்ஸ், ஆக்சுவலா ஐமேக்ஸ் திடீர்னு ஒரு பிளான் ஒன்று பண்ணோம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து முன்னாடியே பேசி வச்சிருந்த பிளான் தான். அண்ட் நம்ம கமல் சார் விளாக்லேயே சொல்லிட்டோம், இங்கே வந்து இந்த விளாக் பண்ணுவோம், பதத்துக்கு விளாக் பண்ணுவோம் சொல்லிட்டோம். ஸோ அந்த பேச்சை காப்பாற்றணும். எனக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த சென்டரில் மட்டும் இருந்தால் எனக்கு ஓகே. நம்பிக்கை அதானே எல்லாம். இல்லை இருக்கு. ஐமேக்ஸ் விலை பார்த்தீங்கன்னா 35 வெள்ளி. ஸோ எக்ஸ்பென்சிவ் தான், பட் வந்து ஒன்ஸ் ஒரு தமிழ் படம் ஐமேக்ஸில் பார்க்கலாமே, அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம். அதுவும் சங்கர் சார் படம் வேறு எடுத்தாச்சு. இந்தியன் 2 காய்ஸ், இதுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக கமல் சார் வந்து ஐமேக்ஸ் சினிமாவில் பார்க்க போகிறோம். என்ன தான் ஐசிடிக்கு வந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து இல்லைல்ல. ஆமாம், ஆக்சுவலாக காய்ஸ் இது எப்படி சொல்கிறது, இது வந்து இங்கே தனியாக வந்து காஃபி டெக்னு ஒரு ஏரியா இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த காஃபி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ஷோ ஆரம்பிக்கிற வரைக்கும் இங்கே நம்ம கொஞ்சம் வந்து ரெஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு ஏரியா. நாங்களும் ரொம்ப நாளாக வந்து இங்கே வந்து உட்காரணும், ஏதாவது ஒரு காஃபியாவது இதில் உட்காந்து யோசிப்போம். எங்கே நம்ம தான் வந்து அதான் 8 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா 7:50 தானே வருவோம். ஆமாம், ஆக்சுவலாக எனக்கும் இங்கே உட்காந்து வந்து காஃபி சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். பட் என்ன, நாங்கள் எப்போதும் வர்றதே லேட்டாக இருக்கா, அதனால் இங்கேயும் வந்து ரொம்ப ஆள்லாம் கூட்டமாக இருக்குமா, அதனால இங்கே உட்காரதுக்கே இடம் கிடைக்காது. ஸோ காய்ஸ் பாருங்க, ஐமேக்ஸில் டிக்கெட் எடுத்துருக்கோம். உள்ள ஐமேக்ஸ் வந்து நம்ம படம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ என்ன பாட்டு நீங்கள் பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க? என்ன பாட்டு இல்லை இந்த மாதிரி சீன்ஸ் வந்து ஐமேக்ஸில் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் கம்பேக் இந்தியாவுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் வந்து எப்படி சொல்கிறது, கன்ஃபார்ம் படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சித்தார்த் சார் அந்த கரப்ஷன்ஸில் ஓடும். ஸோ எப்படி அது யார் சேனாபதி உள்ளக்கு வர போறாரு, கமல்ஹாசன் சாரோட அந்த இன்ட்ரோக்காக தான் பயமா வெயிட் பண்றோம். ஸோ அதுதான் மைண்ட்ல இருக்கு. அது இன்ட்ரோலாம் வரும்ன்ற தெரியல, எல்லாம் அப்படி தான் மோஸ்ட்லி சொன்னாங்க. அது இன்டர்வெல் டைம்ல தான் அந்த மாதிரி சேனாபதியோட இது இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் கமல் சாரோட நாங்கள் கேலண்டர் சாங் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து அந்த சங்கர் சாரோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால வந்து அந்த நல்லா அந்த தண்ணியும் மேலே அந்த வானமும் பார்க்குறதுக்கு அப்படியே பெருசாக பார்க்கும்போது நம்மளே அங்கே உள்ள புந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேலண்டர் சாங் விஷுவலாக பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். கேலண்டர் சாங் இப்போ இடையில 2 நாள் முக்கியமாக தான் பார்த்தேன். நான் வந்து ஏதோ ஒரு ஹிந்தி படம் சாங் போல் அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்த்துருக்கேன். அப்புறம் தான் இல்லை வர இதெல்லாம் பார்த்து இது என்ன இந்தியன் சாங்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸாக அப்படி ஒரு சாங் வந்ததே தெரியாது. அந்த படத்தில் அப்படி ஒரு சாங் இருக்குன்றது. ஆனால் விஷுவலி பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த பாரா சாங் வந்து வருமானு எனக்கு தெரியல. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த பாட்டுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் கொஷன்லாம் வந்து பார்ட் 3 தான் வருதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஒருவேளை பார்ட் 3 அந்த பாட்டு வந்துச்சு அப்படின்னாக்கா இன்னமும் அது ஃபயராக இருக்கும். இதில் வரலன்னா கூட வந்து எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காது ஆக்சுவலி. ஏன்னா அடுத்த பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அஜய் சூர்யாவே என்ன சொன்னார்னா, பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, என் ரோல் இவ்வளோ தான் இருக்கும், பார்ட் 3ல வேணால் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் வந்து அஜய் சூர்யாக்காக இந்த படத்துக்கு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு நினச்சி போகாதீங்க. ஏன்னா இன்னொரு பாட்டும் இருக்குது, அதை மைண்ட் வச்சுங்க. கமல் சார் NU சென்ட்ரலுக்கு வந்தப்போ நம்ம அந்த விளாக்லேயே அவர் சொன்னது என்னென்னா, அந்த டைமில் அவர் சொன்னது என்னென்னா, பத்ரி தான் கமல் சாருக்கு செகண்ட் ஹாஃப். ஆக்சுவலாக வந்து பத்ரியோட அந்த ஒரு ஹைப்பு, அந்த ஒரு அது என்ன ரூல் பண்ண போகுது அப்படின்றதுக்கான ஹைப்பு தான் பத்துன்ற மாதிரி கமல் சாரே சொல்லியிருந்தார். ஸோ 10 கண்டிப்பாக வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது, பத்ரிக்கான ஒரு கரெக்டான இது வரும்னு சொல்லி எனக்கும் வச்சு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சங்கர் சாரோட டைரக்ஷனில் இப்போ முதல்வன் இந்தியன்லாம் வந்து அது ஒரு ஸ்பெஷலான ஒரு கேட்டகரி தானே. ஸோ அந்த பிரம்மாண்டத்துக்கும் எனக்கு ரொம்ப ஆசை. காய்ஸ், நம்ம வந்து உட்காந்துருக்கோமா என்னென்ன போஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இது என்ன படங்க? இது ஸ்கார்லெட் ஜான்சன் இருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கல ஸ்கார்லெட்டை. ஸோ அதுக்காக பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கு. இவர் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லைங்க, இவர் செக்யூரிட்டியா இருப்பாங்க. இல்லைங்க ஸ்டூடெண்ட் யூனிஃபார்ம் தாங்க, ரக தானே. சரி ஓகே, இவங்கலாம் வந்து இதெல்லாம் கொரியன் ஹீரோ மாதிரி இருக்குது, தைலண்ட் ஹீரோ மாதிரி ஃபீல் ஆகல. இவங்க தான் தைலண்ட் ஃபேஸ் இருக்குது. இவர் மட்டும் தான் ஸ்டூடெண்ட்னு தெரியல. ஆமாம், இவர் மட்டும் ஸ்டூடெண்ட். ஸ்கூலில் எப்படிலாம் முடி வைக்க மாட்டாங்களா? அதான் ஸ்கூலில் மேபி தைலண்டில் வைப்பாங்க போல. தைலண்டில் அவங்க போடுற யூனிஃபார்ம் பற்றி நமக்கு தெரியாதா? காய்ஸ், அண்டர் யூனிவர்சிட்டி 3 அப்போ வந்து 1, 2லாம் வந்துருக்கோம்ல. ஆமாம் கைஸ், கண்டிப்பாக வந்துருக்கோம். ஒருவேளை ஸ்கூல்லேயே ரிச்சுவல் பண்ணுவாங்க போல. டிஸ்பிகபிள் மீ 4 இருக்குது. அது வந்து ஃபண்டாஸ்டிக் 4 நினைக்கிறேன். ஃபண்டாஸ்டிக் 4 சைடில் இருக்குது.
அல்ட்ராமேன் படம்லாம் தேட்டரில் ஓடுது. ஆமாங்க, சைல்ட்ஹுட் மெமரிஸ். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோ ப்ரொடக்ஷனில் வந்து கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னு நினைக்கிறேன். பேட்மிண்டனோட நிற்கிறது. ப்ராஜெக்ட் சைலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம். இது வந்து கொரியன் படம்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே, இந்த படத்தை பற்றி எனக்கு லைட்டாக தெரியும். ரொம்பவே பட்ஜெட் பெரிய படம் தான். லைவ் லொக்கேஷனில் சிஜி பெருசாக யூஸ் பண்ணாமல் இந்த படம் எடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துலேயே ஐஎஸ் கலெக்ஷன் எடுத்த படம் இன்சைட் அவுட் 2 வேறு லெவல் படம் கைஸ். ஸோ அதாவது இந்த காலத்துலலாம் வந்து கார்ட்டூன் படம் வந்து பெருசாக யாரும் பார்க்க மாட்டான்னு சொன்னாலும் கூட இந்த படம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. 1 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேறு லெவல் படம். பேய் படங்கள்லேயே ஒரு வித்தியாசமான பேய் படம் லாங் லிவ்ஸ் படம். இதோட சினிமாட்டோகிராஃபி, இதோட டெய்லர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கைஸ். அதாவது இந்த போஸ்டரே வாங்கினேன். இந்த போஸ்டரே ஒரு என்னடா போஸ்டரா இல்லை என்ன சொன்னாங்க உங்களுக்கே புரியாது. இந்த ட்ரெய்லரே பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த படம் பார்க்கணும் ரொம்ப ஆசை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முதல்ல யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க? அப்பாவுக்கு. இது இதுலையா ஆக்சுவலாக இப்போ எத்தனை காசு இருக்குது? ஒரு இந்த காசு இருக்குது, இதை முடிய போகுது, இதை அமுட்டிட்டேன். ஆக்சுவலாக இதை டெலிஃபோன் இந்த காரில் வச்சுன்னா அப்பாவோட பழைய நம்பர் தான் ஞாபகம் வந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப, ஏன்னா அந்த நம்பர் தான் நான் அதிகமாக இது பண்ணேன். சும்மா இருக்கிற அப்பா கால் அப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான். அப்போ இதுவுமே வேலை செய்யுமா இல்லை சும்மா வச்சுருக்காங்க? இது சும்மா வச்சிருக்குதுங்க. இது பாருங்க வேலை செய்யல. ஆமாம், இது சும்மா நமக்கு அழகுக்கு வச்சுருக்காங்க. நான் மறக்கவே மாட்டேங்க. போன தடவை இங்கே ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு ஒரு பிளாக் எடுத்தோங்க. இவர்கிட்ட தான் எடிட் பண்ண கொடுத்தேன், போயிடுச்சு. பிளாக் டிலேட் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஏன் தப்பு தான். கேம் சூரி மாதிரி பண்ணிட்டாரு. முரளிக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தெரியுமா? அதுதான். நாங்களும் பல தடவை அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஃபோட்டோ எடுத்துல நாங்கள். என்ன முரளி பசாம நம்மள வைக்கிற பொம்மை கூட விளையாண்டுட்டு இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்குங்க. ரபிட் ரொம்ப பிடிக்கும். ரபிட் அப்படியே கத்தும். ரபிட்லாம் கத்தாது. இது கத்துறத பார்த்தீங்களா? பாண்டா கத்தி கத்தி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற சவுண்டுங்க. பூனையை பார்ப்போம். பிங்க் கலரில் எனக்கு கரெக்டாக இருக்குது. பசரமலம் போனாலும் இந்த சத்தம் கண்டிப்பாக கேட்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இன்னமும் வந்து இருக்குது பாருங்க. நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்து இப்போ பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி தந்தா கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் வாங்கி தராங்க. இதை பாய்க்க ஆரம்பிச்சு தான் அதை பாய்ச்சி அவங்களோட அந்த பீட்டு அது மட்டும் இருக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. விவேக் சார் திரும்ப பார்க்க போகிறோம். எல்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது. 3 ஹவர் வந்து எப்படி வந்து வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு தெரில. வரும்போது வந்து பயங்கர எக்ஸைட்டடாக தான் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் காய்ஸ். எஸ் காய்ஸ் இந்த மேலே வீடியோ எடுக்காதீங்க அப்படின்றது கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஐமேக்ஸ் கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் படம் முடிஞ்சோன்னே எப்படி இருக்குன்னு பேசுறது தான். ஸோ இந்த இடத்துல தான் வீணா படத்தை பற்றி பேசணும். காய்ஸ் விளம்பரம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. Now things can happen without a hitch. From work time to family time. Any day, anytime. காய்ஸ் இந்தியன் 2 படத்தை பார்த்துட்டு நேராக இங்கே வரோம். ரொம்பவே வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படி தான் சொல்லணும். ஓகே காய்ஸ், எப்படி இருந்தாலும் படத்தை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இன்டர்வல் வரைக்குமே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை சீரியஸாக சொன்னேன். ஆக்சுவலாக இன்டர்வல் வரைக்குமே ஒரு பெரிய படம் பார்த்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் சும்மா அது சலைச்சதில்லை. அண்ட் சீரியஸாக சொன்னோன்னா பத்திரிகைக்கு செம்ம ஒரு ஹைப் கொடுத்தாச்சு. நம்ம கைஸ் இப்போ வந்து நம்மளும் வந்து ஒரு பேன் இண்டியா லெவலுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். யார் யாரோ வந்து அடுத்த பாட்டு வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். பாகுபலி 2 இருக்கட்டும், கேஜிஎஃப் இருக்கட்டும். பட் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் எங்களுக்கு வந்து இந்த இந்தியன் 3 வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து எனக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து போர் அடிக்கலை. உண்மையாகவே எனக்கு போர் அடிக்கலை. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, ஸ்டார்ட் டு இன்டர்வல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீன்ஸ் இருந்துச்சு. எடிட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ சீன்ஸு தமிழ் சாரை காமிச்சிட்டு அந்த ப்ராப்ளம்ஸு. ஸோ வந்து வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பார்ட் 1 வந்து தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. பட் இது வந்து ஓல் ஓவர் இந்தியாவிலே என்ன நடக்குதுன்றத அவ்வளோ அழகாக கட் பை கட் வந்து காமிச்சிருக்காங்க சூப்பராகவே. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் படத்தில் அந்த சாங்ஸ் எல்லாம் ஒரு செக்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து எல்லா ரோலையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டாங்க.
அண்ட் சீரியஸாக சொல்கிறேன் படம் ஒர்த்து டபுள் உண்மையாக வந்து கமல் சார் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அவர் சும்மா வந்து ஒரு வயசான ஒரு கெட்டப் போட்டு அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு கெட்டப்பாக அவர் வந்து நிறையா போட்டிருக்காரு படத்தில். ஆக்டிங் சென்ஸு அதெல்லாம் அந்த தலைவரை பற்றி சொல்ல அவனே ஆக்டிங்கை பற்றி அவர் உண்மையிலே சொன்னால் இன்னமும் அந்த கெட்டப்பில் அப்போ என்ன பர்ஃபார்மன்ஸோ அதை டபுளாக கொடுத்தாரு. இந்தியனை என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம் காய்ஸ், விவேக் சார்லாம் வந்து திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து ஸ்க்ரீனில் வரும்போது அவர் வந்து இன்னமும் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரியே மறந்துச்சு படம் பார்க்கும்போது. காய்ஸ், நீங்களாம் வந்து இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. ஒரு சில பேர் சொல்லுவீங்க என்ன ப்ரோ 3 ஹவர் இவ்வளோ நேரம் படம் பார்க்கணுமா அப்படின்னு. ஒரு சங்கர் சார் ஃபேனு, ஒரு சினிமா ஃபேனாக இருந்தால் இந்த படத்தை 3 ஹவர் உட்காந்து பார்த்து தான் ஆகணும். அப்படியே பட்ட படம் தான் தெரியாது. சீரியஸாக சொல்ல நேரம் போகிறது தெரியாது. நீ உட்காந்து என்னதான் லேக்னு ஃபீல் அளவுக்கு ஃபுட்டேஜ் போகல. அது 10 நம்ம மூவ் பண்ணிட்டேன் கதவுல. ஆமாம் கைஸ், வந்து எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை தொடர்ந்து உங்களை அடுத்த வேலை பார்க்குறேன். அது ஒரு பாய் கைஸ்.